இப்போ சாரதா ஸ்தோத்திரம். சரி. நமஹ தே நமஸ்தே சாரதே தேவி. இதுல நமஸ்தே நெடிலு, சாரதே நெடிலு, தேவி குறி. அதையும் தேவி ஆக்கிடக்கூடாது. தேவி. காஷ்மீர புர வாசினி. நிறைய அயோக்கியங்க சொல்லிட்டு இருக்காங்க, காஷ்மீர் எங்களுக்குள்ளது, காஃபியர்களை வெளியே போங்கள், போகலைன்னா வெட்டி கொண்டு போடுவோம் அப்படி 1990 சொல்லி நிறைய பேரை வெட்டி கொண்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நம்ம மானமிகு ரோஷமிகு கட்சி ஆட்சிக்கு வந்தும் காஷ்மீர் அகதிகள் எல்லாம் இந்தியா முழுக்க தெரு தெருவா நாயா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க சொந்த நாட்டுக்கு போக முடியல. அங்க ஆக்கிரமிச்ச நாய்கள் எல்லாம் அங்க இருக்கு, நம்மளை மிரட்டிக்கிட்டு கல்லெறிஞ்சுக்கிட்டு. காஷ்மீர்ல வந்து சாரதா பீட்டம்னு ஒரு இது இருந்தது ஆதிசங்கரர் காலத்துல. ஆதிசங்கரர் கேரளாவில இருந்து அங்க போய் அங்க உள்ள அறிஞர்களை வாதத்துல வென்று காஷ்மீர சைவம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம். அந்த அங்க இருந்து சர்வஜ பீட்டத்துல ஏறினார். அதுதான் சாரதா பீட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த அரசாங்கம் அது முஸ்லீம்கள் உடைச்சு போட்டிருந்ததை எடுத்து கட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆயிரக்கணக்கில் உடைச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட லட்சத்தை உடைச்சிருக்காங்க. என்னைக்கு திருப்பி கட்டி முடிக்கிறது, சரி பண்றதுன்னு தெரியல. அதனால ஆப்கானிஸ்தான் தக்ஷசீலம் வரைக்கும், இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியா வரைக்கும் கூட நம்ம தான் இருந்தோம். அகுரா மஸ்தா சொராஸ்திரிய மதம் அல்லது பாரசீக மதம் சொல்லுவாங்க. அவங்க கடவுள் அகுரா மஸ்தா. அந்த அகுராங்கிறது அசுரா. யயாதிக்கு பிள்ளைகள்ல கொஞ்சம் பேரை விரட்டி விட்டாங்க, நாடு தர மாட்டேன். அவங்க அங்க போய் செட்டில் ஆகி அப்படி வந்துதான் இல்ல, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும், அதாவது திதியுடைய பிள்ளைகளுக்கும் அதித்தியுடைய பிள்ளைகளுக்கும் சண்டை வந்ததுல அசுரர்கள் எல்லாம் ஓடி ஓரமா போய் பாலைவனத்துல போய் செட்டில் ஆனாங்களா, அல்லது நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைக்கிறவங்க விரோச்சன வேதாந்தம் அசுரர்கள். நான் இந்த உடம்பு கிடையாது, உடம்பு வந்து போகுது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா நான், நிரந்தரமானவன் நான் அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அந்த கருத்து உள்ளவங்க எல்லாம் இந்தியாவில தங்கி போக, அதுக்கு எதிர்கருத்தான நான் இந்த உடம்பு தான், அதனால நியாய தீர்ப்பு நாள்ல கல்லறையில இருந்து எழும்பி வருவாங்க. அதுக்கு பிறகு வாத்தியார், நீ இந்த பாவம் செய்த நரகத்துக்கு போ, நீ புண்ணியம் செய்த இந்த சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி அனுப்புவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் பாலைவனத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் அந்த சொராஸ்திரிய மதம் அல்லது பாரசீக மதத்துல இருந்து இரவல் வாங்கி யூதம், அவங்கிட்ட இருந்து இரவல் வாங்கி கிறிஸ்தவம், அவங்கிட்ட இருந்து இரவல் வாங்கி இஸ்லாம், அப்படி ஒவ்வொன்றா பின்ன 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 குட்டி போட்டுது. அதனால யூதருடைய புனித நூல் பழைய ஏற்பாடு, அதுக்கு கூட புதிய ஏற்பாடு சேர்த்துக்கிட்டா அது பைபிள், கிறிஸ்தவனுடைய புனித நூல். அதுக்கு கூட இயேசு சிலுவையில செத்து போனாரு, அதுக்கு பிறகு லாஸ்ட் அண்ட் லேட்டஸ்டா நபி வந்தாருன்னு கூட கொஞ்சம் எழுதி சேர்த்துக்கிட்டா அது குர்ஆன். மற்றபடி இவங்களுக்குள்ள வேற எந்த வித்தியாசமும் பெருசா கிடையாது. அந்த மாதிரி லலிதாதித்ய அப்படிங்கிற ராஜா வந்து பாரசீகம் வரைக்கும், அதாவது பாலைவனம் வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதனால நம்ம நாட்டு கணிதம் கலைகள் இதெல்லாம் அங்க போயிருக்குது அப்படிங்கறத இன்னைக்குள்ள ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்குது. அதனால காஷ்மீர் அப்படிங்கிறது பாரதத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இந்த உலகத்துல ஆதாரங்கள் யாருக்கும் தேவையில்லை, மசில் பவர் தான் வேணும். நீங்க நாம் 5 பேரு நமக்கு 50 பேர்னு குட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு பலம் வந்துடும், அப்புறம் நீங்க வைக்கிறது தான் சட்டம்.
நாடு அப்படி போயிட்டு இருக்கு. அதனால காஷ்மீர புரவாசினிங்கிறது ஆதிசங்கரர் சாரதா பீட்டம் சர்வஜ பீட்டம் ஏறினாரு. அங்க இருக்கிற அந்த சாரதாவை அத மனசுல வச்சுக்கிட்டு காஷ்மீர புரவாசினி அப்படின்னு எழுதியிருக்கு. துவாம் அகம் சேரும்போது துவாமகம் பிரார்த்தையே நித்யம் வித்யா தானம் ச தேஹி மே. श्लोकम् अनसूया नमस्ते शारदे देवी काश्मीरपुरवासिनी नमस्ते शारदे देवी काश्मीरपुरवासिनी नमस्ते शारदे देवी काश्मीरपुरवासिनी त्वामहं प्रार्थये नित्यं विद्यादानं च देहि मे. त्वामहं प्रार्थये नित्यं विद्यादानं च देहि मे त्वामहं प्रार्थये नित्यं विद्यादानं च देहि मे. नमस्ते शारदे देवी काश्मीरपुरवासिनी त्वामहं प्रार्थये नित्यं विद्यादानं च देहि मे. कुमारी उषा மைக் அன்மியூட் பண்ணணும். வைரமுத்து नमस्ते शारदे देवी काश्मीरपुरवासिनी त्वामहं प्रार्थये नित्यं विद्यादानं च देहि मे. விஜயலட்சுமி नमस्ते शारदा देवी काश्मीरपुरवासिनी द्वामहं प्रार्थये नित्यं विद्यासानं सदा मे. विद्यादानं विद्यादानं सदा देहि मे च देहि विद्यादानं सनेहि मे. देहि च देहि मे सदेहि मे. அல்ல சாரதா இல்ல சாரதே. அதாவது काश्मीरपुरवासिनी द्वामहं प्रार्थये नित्यं विद्यानाम सदेहि मे. வித்யாதானம் அதான் வித்யாதானம். இது வந்து திருவிளக்கு பூஜையில சொல்ற கங்கை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி அது மாதிரி இது எல்லாமே விழி வேற்றுமை 8ஆம் வேற்றுமை. நம்ம தேவிகளை கூப்பிடுறோம். அங்க சாரதே அப்படின்னா ஹே சாரதா தேவியே அப்படின்னு அர்த்தம். அமிஜி நான் எழுதி எடுக்கல. இங்க இதுல பார்த்தேன்னா எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க பேசினா எங்களுக்கு கேட்கும். நீங்க அங்க பாத்துட்டே பேசினா வரும் தானா கேட்கும். சரி சரி. பேஜ் மாறினா மைக் ஆஃப் ஆகாது. நமஸ்தே சாரதா தேவி காஷ்மீரபுரவாசினி त्वामहं नमस्ते शारदे देवी काश्मीरपुरवासिनी त्वामहं प्रार्थये नित्यं विद्यादानं च देहि मे. நீங்க வந்து டெலிகிராம்லயே பாத்துக்கிட்டு டெலிகிராம்லயே படிக்கிறீங்க அப்படித்தானே? ஆமா ஆமா, எழுதி எடுக்கல. விஜயலட்சுமி படிச்சிட்டாங்க. எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் எடுத்த சமயத்துல சாமியோட வாய்ஸ் தான் கேக்குறவங்க பிலிம் தெரிய மாட்டேங்குது. அதனால நான் அப்படி அது தேவையில்லை. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இதை எடுத்துக்கிட்டு இதை படிக்க வேண்டியதானே?
அப்புறம் ரிட்டர்ன் அப்படி பண்ணும்போது இதெல்லாம் வரமாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அதனாலதான் நான் கேட்கிறேன். நீங்க அந்த பாட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு படிச்சா போதும். எனக்கு முகம் தெரியும், என் முகம் தெரியறத பத்தி கவலைப்பட வேண்டாம். ஸ்பீக்கர் மட்டும் இல்ல, ஸ்பீக்கர் எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும், அது மாறாது. உங்க மைக்கும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன்ல தான் இருக்கும். அப்ப அது மைக் ஆன் பண்ணிட்டு பேஜ மாத்தணும், படிக்கணும். அப்புறம் பேஜ மாத்தி மைக்கா ஆஃப் பண்ணிக்கிட வேண்டியது. கவிதா. நமஸ்தே சாரதே தேவி காஷ்மீரபுரவாசினி त्वमहं प्राप्तये नित्यं विद्यादानं सदेहि मे। नमस्ते सारदे देवी काश्मीरपुरवासिनी त्वमहं प्राप्तये नित्यं विद्यादानं सदेहि मे। எல்லாரும் படிச்சிட்டீங்களா? ஆமா சாமிஜி. ரெண்டாவது, யா ஸ்ரத்தா धारणा मेधा वाक् देवी विधि वल्लभा भक्त जिह्वा अग्र सदना शम आदि गुण दायिनी. இது வந்து தேவி மகாத்மியத்துல வர்றது மாதிரி, யா தேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு தாரணா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு மேதா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. அந்த மாதிரி அங்க தனித்தனியா சொன்னதெல்லாம் சேர்த்து ஒரு வரியா போட்டு, யாரு ஸ்ரத்தையாக தாரணையாக மேதாவாக வாக்தேவியாக விதிவல்லபாவாக பக்தருடைய நாக்கு நுனியில வீட்டிருக்கிறாளோ சமாதி குணங்களை தரக்கூடிய அவளை. வாக்கு தேவி. அடுத்தது தா மெல்லின வந்ததுனால வாகு தேவி அப்படின்னு மாறிடும். ஜிஹ்வா அக்ர சேரும்போது ஜிஹ்வாக்ர அப்படின்னு மாறிடும். ஷம ஆதி ஷமாதின்னு மாறும். மீதி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸ்லோகம் அனசுயா. யா ஸ்ரத்தா தாரணா மேதா வாக்தேவி விதிவல்லபா या श्रद्धा धारणा मेधा वाग्देवी विधिवल्लभा भक्त जिह्वाग्र सदना शमादि गुणदायिनी या श्रद्धा धारणा मेधा वाग्देवी विधिवल्लभा भक्त जिह्वाग्र सदना शमादि गुणदायिनी. कुमारी उषा. या श्रद्धा धारणा मेधा वाग्देवी विधिवल्लभा भक्त जिह्वाग्र सदना समाधि गुणदायिनी. வைரமுத்து. या श्रद्धा धारणा मेधा वाग्देवी विधिवल्लभा भक्त जिह्वाग्र सदना समाधि गुणदायिनी. जयलक्ष्मी. या श्रद्धा धारणा मेधा
வாக்தேவி விதிவல்லப திக்வாக்ரசாதான சமாதி நாத பக்த ஜிக்வாக்ரச சமாதி நதாயி. டெலிகிராம்ல பாக்குறீங்களா இல்ல எழுதி படிக்கிறீங்களா? டெலிகிராம்ல பாருங்க. கவிதா. या स्रक्ता धारणा मेद वाग्देवी विधिवल्लभा भक्ता जिह्वाग्र साधन समाधि गुणदायिनी. படிங்க. या स्रक्ता धारणा मेद वाग्देवी विधिवल्लभा भक्ता जिह्वाग्र साधन समाधि गुणदायिनी. இது முதல் வரிய நியாயமா பிரிக்க கூடாது. நமாமி அது ஒரு வார்த்தை, அதுக்கு பிறகு எல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தை. யாமினி நாத லேகா அலங்கிருத குந்தலாம் பவானீம் பவ சந்தாப நிர்வாபண சுதா நதி. லேகா அலங்கிருத சேரும்போது லேகாலங்கிருத. உங்களுக்கு சௌகரியத்துக்கு பிரிக்கிறேன், நீங்க சேர்த்து படிக்கும் போது சரியாயிரும். நமாமி யாமினி நாத நமாமி யாமினி நாத நமாமி யாமினி நாத லேகாலங்கிருத குந்தலாம் லேகாலங்கிருத குந்தலாம் லேகாலங்கிருத குந்தலாம் பவானீம் பவ சந்தாப பவானீம் பவ சந்தாப பவானீம் பவ சந்தாப. இங்கேயும் பிரிக்க கூடாது, நான் பிரிச்சிருக்கிறேன். நிர்வாபண சுதா நதி பவானி யாமினி நாத லோகாலங்கிருத குந்தலாம் பவானி பாவ சந்தாப நிர்வாபண சுதா சுதானதி பவ சந்தாப பவானி பவ சந்தாப நிர்வாபண சுதானதி சுதானதி. குமாரி விஷா. நமாமி யாமினி நாத லேகாலங்கிருத குந்தலாம் பவானீம் பவ சந்தாப நிர்வாபண சுதாநதீம். டெலிகிராம்ல போன்ல பாக்குறவங்க இப்படி பாக்குறதுக்கு பதிலா இப்படி வச்சு ஆட்டோ ரொட்டேட் போட்டு இப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா பண்ணி பாத்துக்கலாம். கண்ணாடி போட்டு படிக்கிறாங்களுக்கு. வைரமுத்து. நமாமி யாமினி நாத லேகாலங்கிருத குந்தலா பவானி பவ சந்தாப நிர்வாபண சுதாநதி. விஜயலட்சுமி. நமாமி யாமினி நாதலேகா அலங்கிருத குந்தலாம் பவானி பவ சந்தாப நிர்வாபண சீதா நதி. சுதா நதி. அமிர்த நதி. சுதா அப்படின்னா அமிர்தம். அமிர்த நதி. நிர்வாபண சுதா நதி. கவிதா. நமாமி யாமினி நாத லோக லங்கிருதா குந்தலம் பவானி பவ சந்தாப நிர்பாண
சுதா நதீம் நமாமி யாமினி நாதலோக லங்கிருதா குந்தலம் பவானி பவ சந்தாப நிர்பாவன சுதா நதி. பத்ர கால்யை நமோ நமஹ நித்யம் சரஸ்வத்யை நமஹ நமஹ வேத வேத அங்க வேத அந்த வித்யா ஸ்தானேப்யஹ ஏவ ச. இல்ல தேவிக்கு வணக்கம் சொல்றாங்க. முதல்ல நமக, அடுத்தது நித்தியம், அக விசர்க்கம் வந்திருக்கு. அடுத்தது வல்லினம் வரல. அப்ப அக விசர்க்கம் என்ன ஆகும்? நமக நாராயணாய நமோ நாராயணாய. அப்போ பத்ரகால்யை நமோ நித்தியம்னு மாறிடும். அப்புறம் சரஸ்வதியை நமக நமக, அதுவும் நமோ நமக அப்படின்னு மாறிடும். வேத அங்க சேரும்போது வேதாங்க, வேத அந்த சேரும்போது வேதாந்த. ஸ்தானேபியக வித்யா ஸ்தானேபியக, அந்த விசர்க்கம் அடுத்தது ஏ வந்ததுனால அது மறைஞ்சிடும். அப்ப அந்த இடத்துல விசர்க்கம் சொல்ல வேண்டியதில்லை. சேர்த்து சொல்லும் போது வித்யாஸ்தானேபிய ஏவச்ச அப்படின்னு சொன்னா போறோம். இதுல ரெண்டாவது வரி இடையில பிரிக்கிறதுக்கு தோது இல்லை. நான் பிரிக்கிறேன் உங்களுக்கு படிக்க சௌகரியத்துக்கு. ஸ்லோகம் அனசூயா. பத்ரகால்யை நமோ நித்யம் भद्रकाल्यै नमो नित्यं भद्रकाल्यै नमो नित्यं सरस्वत्यै नमो नमः सरस्वत्यै नमो नमः सरस्वत्यै नमः वेद वेदांग वेदांत वेद वेदांग वेदांत वेद वेदांग वेदांत विद्यास्थानेभ्य एव च विद्यास्थानेभ्य एव च विद्यास्थानेभ्य एव च भद्रकाल्यै नमो नित्यं सरस्वत्यै नमो नमः वेद वेदांग वेदांत विद्यास्थानेभ्य एव च. कुमारी उषा. भद्रकाल्यै नमो नित्यं सरस्वत्यै नमो नमः वेद वेदांग वेदांत विद्यास्थानेभ्य एव च. वैरमुत्तु. भद्रकाल्यै नमो नित्यं सरस्वत्यै नमो नमः वेद वेदांग वेदांत विद्यास्थानेभ्य एव च. जयलक्ष्मी. भद्रकाल्यै नमो नित्यं सास्वत्यै नमो नमः वेद वेदांग वेदांग विद्यास्थानेभ्य एव च. कविता. भद्रकाल्यै नमो नित्यं सरस्वत्यै नमो नमः वेद वेदान्तांग वेदान्त विद्याधनुर्यै एव च. भद्रकाल्यै नमो नित्यं सरस्वत्यै नमो नमः वेद वेदांग वेदान्त विद्यास्थानेभ्य एव च. ब्रह्म स्वरूपा परमा ज्योतिहि रूपा सनातनी
சர்வ வித்யா அதிதேவி யா தஸ்யை வாணியை நமோ நமக நமக. ஜோதிஹி ரூபா, அது ஜோதிர் ரூபான்னு மாறி ரெண்டு இரு சேர்ந்து இருக்கிறதுனால அது ஜோதின்னு அத நெடிலாக்கிடும். ரொம்ப அபூர்வமான இடங்கள் அந்த மாதிரி ஆகும். அதுல இது ஒரு இடம். ஜோதி ரூபா, ஜோதி குறில் வந்து ஜோதி நெடிலா மாறிடும். ஜோதி ரூபா சனாதனி சர்வ வித்யா அதிதேவி சேரும்போது வித்யாதிதேவி அப்படின்னு மாறிடும். நமக வந்ததுன்னா நாலாவது விபக்தி பயன்படுத்தணும். அதனால இந்த வார்த்தைகள் எல்லாம் நாலாவது விபக்தியில போட்டிருக்கு. தஸ்யை வாண்யை அப்படின்னு. நமக தொடர்ந்து நமக வர்றதுனால முதல் நமக நமோன்னு மாறிடும். அக விசர்க்கம் வல்லினம் தொடர்ந்து வராததுனால ஓன்னு மாறி நமோ நமக. ஸ்லோகம் அனசூயா. பிரம்மஸ்வரூபா பரமா ब्रह्मस्वरूपा परमा ब्रह्मस्वरूपा परमा ज्योतिरूपा सनातनी ज्योतिरूपा सनातनी ज्योतिरूपा सनातनी सर्वविद्याधिदेवीया 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 तस्यै वाण्यै नमो नमः. तस्यै वाण्यै नमो नमः तस्यै वाण्यै नमो नमः. ब्रह्मस्वरूपा परमा ज्योतिरूपा सनातनी सर्वविद्याधिदेवीया तस्यै वाण्यै नमो नमः. நான் அனுப்பின தமிழ்ல பிரஹ்ம அப்படின்னு இருக்கு. அது அவங்க அப்படித்தான் மாத்துவாங்க. நீங்க வந்து அத பிரம்ம அப்படின்னு மாத்திக்கணும். டெலிகிராம்ல இருக்கிறவங்க எங்க எங்க பிரஹ்மை அப்படின்னு வந்தாலும் இதெல்லாம் பிரம்ம அப்படின்னு உச்சரிச்சுக்கணும். தமிழ்ல பிரம்ம சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்துல பிரம்ம. அது அதனால தெரியலாம இருக்கிறவங்க அந்த உச்சரிப்பு கவனிச்சுக்குங்க. குமாரி உஷா. ब्रह्मस्वरूपा परमा ज्योतिरूपा सनातनी सर्वविद्यादिदेवीया तस्यै वाण्यै नमो नमः. வைரமுத்து. ब्रह्मस्वरूपा परमा ज्योतिरूपा सनातनी सर्वविद्यादिदेवीया तस्यै वाण्यै नमो नमः. ஜெயலட்சுமி. ब्रह्मस्वरूपा परमा ज्योतिरूपा सनातनी तस्यै वाण्यै नमो नमः. கவிதா. ब्रह्मं स्वरूपाय परमं ज्योतिर्रूपाय सनातनी सर्वविद्यादिदेवीय तस्यै वाण्यै नमो नमः. ब्रह्मं स्वरूपा परमं ज्योतिर्रूपा सनातनी सर्वविद्यादिदेवीय तस्यै वाण्यै नमो नमः. இதுல இன்னும் ஒரு இதுவும் வரலாம்.
பிரம்ம கூட்டெழுத்து, அடுத்தது இசு வருது. அதனால பிரம்மஸ்வரூபா ஒரு இசு அதுல கூடுதல் சொன்னாலும் தெற்று வராது. பிரம்மஸ்வரூபா அப்படின்னு. 6 யயா வினா ஜகத் சர்வம் சஸ்வத் ஜீவன் மிருதம் பவேத் ஞான அதிதேவி வித்யா அதிதேவி, வித்யாயினுடைய தேவி. அதே மாதிரி இங்க ஞான அதிதேவி, ஞானத்தினுடைய தேவி. யா தஸ்யை சரஸ்வத்யை நமக நமக. ஜெகத் சர்வம் அப்படியேதான் இருக்கும். ஏன்னா இத்துக்கு பிறகு வல்லினம் தான் வருது, அதனால ஜெகத் சர்வம் அப்படியே இருக்கும். சஸ்வத் இத்து வந்து அடுத்தது ஜா வாரதுனால அது இஜ்ஜா மாறிடும். சஸ்வத் ஜீவன் அப்படின்னு மாறிடும். ஞான அதிதேவி சேரும்போது ஞானாதிதேவி அப்படின்னு மாறும். நமக நமக சேரும்போது நமோ நமகன்னு மாறும். அக விசர்க்கம் தொடர்ந்து வல்லினம் வராததுனால ஓன்னு மாறி நமோ நமக. ஸ்லோகம் அனசூயா. யயா வினா ஜகத் சர்வம் यया विना जगत् सर्वं यया विना जगत् सर्वं शश्वत् जीवन मृतं भवेत् शश्वत् जीवन् मृतं भवेत् शश्वत् जीवन् मृतं भवेत् ज्ञानाधिदेवी या तस्यै ज्ञानाधिदेवी या तस्यै ज्ञानाधिदेवी या तस्यै सरस्वत्यै नमो नमः सरस्वत्यै नमो नमः सरस्वत्यै नमो नमः यया विना जगत् सर्वं शश्वज्जीवन् मृतं भवेत् ज्ञानाधिदेवी या तस्यै सरस्वत्यै नमो नमः मार्युषा यया विना जगत् सर्वं शश्वज्जीवन्मृतं भवेत् ज्ञानादिदेवी या तस्यै सरस्वत्यै नमो नमः वैरमुत्तु यया विना जगत् सर्वं सत्त्वजीवन् मृतं भवेत् ज्ञानादिदेवी या तस्यै सरस्वत्यै नमो नमः जयलक्ष्मी या विना जगत् सर्वं सस्वज्जीवन्मृतं भवेत् ज्ञानादिदेवी या तस्यै सरस्वत्यै नमो नमः कविता यया विना जगत् सर्वं सर्वज्जीवन्मृतां भवेत् ज्ञानादिदेवी या तस्यै सरस्वत्यै नमो नमः यया विना जगत् सर्वं सर्वज्जीवन्मृतां भवेत् ज्ञानादिदेवी या तस्यै सरस्वत्यै नमो नमः ஏழாவது ஸ்லோகம் யயா வினா ஜகத் சர்வம் மூக்கம் உன்மத்தவத் சதா யா தேவி வாக் அதிஷ்டாத்ரி தஸ்யை வாணியை நமः நமः மூக்கம் உன்மத்தவத் சேரும்போது மூக்கம் உன்மத்தவத்து
உன்மத்தவத்து சதா சேர்த்து எழுத முடியுங்கிறதுனால சேர்த்து எழுதியிருக்காங்க. அது இத்துக்கு பிறகு மெல்லினம் வராததுனால அந்த இத்து அப்படி இத்தாவே இருக்கும். வாக்கு அதிஷ்டாத்ரி, அந்த இக்கு அடுத்தது வல்லினம் வராததுனால இக்கு அப்படின்னு மென்மையாயிடும். அப்ப வாகதிஷ்டாத்ரி. நமக நமக சேரும்போது நமமும் நமகன்னு மாறும். யாருக்கு நம்ம சரியா சொல்றோமோ இல்லையோ, சொல்லலாமோ சொல்லக்கூடாதோ இப்படி எல்லாம் பயம் இருக்கோ, அவங்க எல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை டெய்லி படிச்சா போறோம், பயம் விட்டு போயிடும். சரஸ்வதி அனுகிரகம் சரஸ்வதி வந்துரும். That's it. கேக்குதா நான் பேசுறது? இப்பதான் கேக்குது சுவாமிஜி, இப்பதான் கேக்குது. இவ்வளவு நேரம் ஒண்ணும் கேட்கல. சரி. ஸ்லோகம் அனசூயா. யயா வினா ஜகத் சர்வம் यया विना जगत् सर्वं यया विना जगत् सर्वं மூகமுன்மத்தவத் சதா मूकमुन्मत्तवत् सदा யா தேவி வாகதிஷ்டாத்ரி वागदिष्ठात्री या देवी वागदिष्ठात्री தஸ்யை வாண்யை நமோ நமः. तस्यै वाण्यै नमो नमः. तस्यै वाण्यै नमो नमः. यया विना जगत् सर्वं मूकमुन्मत्तवत् सदा या देवी वागदिष्ठात्री तस्यै वाण्यै नमो नमः. பொதுவா தேவி வாகதிஷ்டாத்ரி தஸ்யை வாண்யை இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கவனிச்சுக்கணும். ஏன்னா இயல்பா நமக்கு ஒரு டெண்டன்சி யா தேவி வாகதிஷ்டாத்ரி தஸ்யை வாண்யை அப்படின்னு ஒவ்வொரு மாத்திரையில சொல்றதுக்கான ஒரு டெண்டன்சி வரும். யா தேவி வாகதிஷ்டாத்ரி தஸ்யை வாண்யை நமோ நமः எல்லாமே 2 மாத்திரை சொல்ல வேண்டிய இடங்களாகும். அது கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும். குமாரி உஷா. यया विना जगत् सर्वं मोहमुन्मत्तवत् सदा या देवी वागदिष्टात्री तस्यै वाण्यै नमो नमः. வைரமுத்து. यया विना जगत् सर्वं मोहम् उन्मत्तवत् सदा या देवी वागदिष्टात्री तस्यै वाण्यै नमो नमः. ஜெயலட்சுமி. यया विना जगत् सर्वं मुखमुन्मत्तवत्सला यदेवी वागदिष्टात्री तस्यै वाण्यै नमो नमः. கவிதா. यया विना जगत् सर्वं मुहामुन्मत्तवत् सदा या देवी वहदिष्टात्री तस्यै वाण्यै नमो नमः. यया विना जगत् सर्वं मुहामुन्मत्तवत् सदा या देवी वहदिष्टात्री तस्यै वाण्यै नमो नमः. ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சுவாமிஜி. அடுத்த வாரத்துல மீனிங் மட்டும் கொஞ்சம் பிரீஃபா சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம்
படிக்கிறதுக்கும் புரிஞ்சுட்டு படிக்கிறது ஈஸியா இருக்கும் குருஜி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னா போதுமா? சரிங்க குருஜி. இந்த ஆதிசங்கரர் எழுதின கங்கா ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்த வகுப்புல அதை எடுக்கலாமோன்னு தோணுச்சுது. நான் உங்களுக்கு புரட்டிட்டு இருந்த போது அது கண்ணில் பட்டுது. நாம ரிஷிகேஷ்ல கங்கை கரையில உட்கார்ந்து இருக்கோம். தினமும் படிப்போம். சௌகரியப்பட்ட நாளெல்லாம் கங்கைக்கு ஆரத்தியும் அந்த ஸ்லோகத்தை பாடி பண்ணுவாங்க. பூஜை பண்ணி முடியும் போது ஆரத்தி இந்த ஸ்லோகம் பாடி நடக்கும். சங்கரர் எழுதினது. அது அதனுடைய போக்கே அல அலையா போறது மாதிரி போகும். தேவி சுரேஸ்வரி பகவதி கங்கே நிர்மலதாரிணி தரள தரங்கே, அந்த மாதிரி பாடல். அது எடுக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சுது. எப்படி அடுத்த வாரம் அதை எடுத்துருவோமா? சரி சுவாமிஜி. ஒரே வாரத்துல முடியுமான்னு தெரியாது. 2 வாரமா முடிக்கலாமா இருக்கும். 2ஓ 3ஓ 4ஓ வாரமா முடிச்சிடலாமா இருக்கும். அடுத்த வாரம் சந்திப்போம்.